நேற்று குப்பை கொண்டே எரிஞ்ச கையோடைய கொஞ்சம் நேரம் இருந்தது. அதால கொஞ்சம் சாமான்களையும் கொண்டே வெப்பம் என்று வெளிக்கிட்டேன். அடுத்த ஒரு சில நாட்களுக்கு தேவையில்லாத இந்த சாமான்களை எல்லாம் ஒரு பெட்டிக்க போட்டு கொண்டே கார்ல ஏத்தினேன். இங்கெல்லாம் இன்னொரு வசதின்னு சொல்லி சொன்னா, உங்களுக்கு ஏதாவது பொருட்களை வைக்க வேணும்னு சொல்லி சொன்னா மாத வாடகைக்கு வந்து இடங்களை எடுக்கலாம். நானும் அப்படி ஒரு இடத்தை தான் வாடகைக்கு எடுத்திருந்தேன். இப்ப அங்கதான் போய் கொண்டிருக்கிறேன். ஒஸ்லோவில் இப்படியான பல இடங்கள் இருக்குது. உங்களுக்கு எங்க தேவையோ, உங்களுக்கு எது கிட்டவோ அங்க நீங்க வாடகைக்கு எடுக்கலாம். நான் எடுத்த இந்த அறை 6 ஸ்கொயர் மீட்டரை கொண்டது. ஒரு மாசத்துக்கு 140 யூரோ வாடகை. அடுத்து வர சில கிழமைகளுக்கு இங்கதான் கொஞ்சம் சாமான்களை நான் வைக்க போறேன். இதை வாடகைக்கு எடுக்கிறது, காசு கட்டுறது எல்லாமே வந்து இணையம் மூலம் தான். அவர்கள் எனக்கு சொல்லல, இதுக்கு உனக்கு தனியான ஒரு பூட்டு வேணும்னு சொல்லி அங்க போக பூட்டு இல்ல, திரும்பி கடைக்கு வந்து பூட்டை வாங்கி கொண்டு போனேன். சில நேரங்கள்ல சில அலைச்சல்கள் வந்து தவிர்க்க முடியாதவை. திரும்ப போய் 2-3 பெட்டிகள் கொண்டு வந்த சாமான் எல்லாத்தையும் இறக்கினேன். அதோட இந்த பூங்கொண்டுகள் எல்லாம் இங்க வைக்க இல்ல, அதெல்லாம் வேற இடத்துக்கு போகுது. இங்க வச்சா தண்ணி ஊத்துறதுக்கு ஆட்கள் இல்ல. எனக்கு தந்தார 2வது மாடியில லிப்டும் இருந்தது. கொண்டு போன 2 பெட்டி கொஞ்சம் சாமான்களை வடிவா அடுக்கி போட்டு வந்தேன். இனி வரப்போற நாட்கள்லயும் இங்க ஒவ்வொரு நாளும் போயிட்டு வர வேணும். மிச்ச சாமான்களையும் கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போய் சேர்க்கணும்.